இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். ஆமேன் என்று சொல்லி விசுவாசிச்சு பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். அப்போ இங்க கவனிக்க வேண்டியது, சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும்போது அது எவ்வளவு எதிராக இருந்தாலும், அது தோல்வி போலவே தெரிந்தாலும், எல்லாமே முடிந்து விட்டது என்று மன கலக்கம் முற்றாலும், நாம பேசுகிறத தான் நாம அனுபவிப்போம். நாம் ஆவிக்குரியவர்கள். எனவே நம்ம வார்த்தை எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய ரீதியா. அப்போ எதிர்கொள்ளும் சூழ்நிலைகள் நம்ம தைரியமா நின்று அதை ஆவிக்குரிய கண்களால பார்க்கணும். என்ன கண்களால பார்க்கணும்? உங்களுக்கு ஆவிக்குரிய கண்ணு இருக்கா? இருக்கா? சரி. இப்போ மோசே உடனே எல்லாரும் மோசையை போய் நெருக்கின உடனே மோசே என்ன செய்யறாரு? தேவன் கிட்ட போறாரு. ஆண்டவரே, மோசே என்ன நீ என்கிட்ட வர்றது என்ன? அது வாசிங்க. அத 13:14. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். என்னது? நீ ஏன் என்கிட்ட வந்து முறையிடுற? நீ வந்து போய் உன் கையில இருக்கிற கோலை ஓங்கி சமுத்திரத்துக்கு நேரா நீட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. மோசையோட கையில ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்னு கோலு, ஒன்னு கை. கோலுனா ஆவிக்குரிய அதிகாரம், கையினா அபிஷேகம். என்னது? கையினா சொல்லுங்க. எல்லாருக்கும் வாய் இருக்குல்லங்க, சொல்லுங்க. அபிஷேகம். அப்போ இன்னைக்கு பிரியமானவங்களே, நம்ம கையில இருக்கிறது ஒரு அற்பமான கோலா இருக்கலாம். இப்போ நீங்க இப்ப திரும்பி வாங்க, பழைய கதைக்கு வருவோம். கொஞ்சம் இதை இங்க நிப்பாட்டி வச்சுட்டு பழைய கதைக்கு வருவோம். பழைய இதுல வந்து வனாந்திரத்துல எத்தனை வருஷம் மோசே வந்து வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சாரு? யார் கையில கோல் இருக்கும்? ஆக்சுவலா மேய்ப்பனோட கையில தான் கோல். இங்க வந்து மோசே கையில எப்படி கோல் வந்துச்சு? அவரு ஆடு மேய்க்க அவர் மாமனாகிய எத்ரோவோட ஆடை மேய்க்கிற வந்த ஃபர்ஸ்ட் டே முதல்ல அவருடைய கையில கொடுக்கப்பட்ட கோல். அது எதுக்காக? ஆடுகளை அவர் மேய்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு கோல். அந்த கோலை தான் வச்சு 40 வருஷம் அது அவர் கையில அதுக்காகவே இருந்து பழக்கப்பட்டது. அவரோட கோலுக்கு வேற எந்த அதிகாரமும் இல்லை. அது கோல், அது கோலு வெறும் மரக்கோல். ஆனா என்னைக்கு அவர் அந்த முற்செடிக்கு நடுவுல போய் ஆண்டவரை இருக்கிறவரை சந்திச்சாரோ அன்னைக்கு அந்த கோல் ஆண்டவர் சொல்றாரு, நான் வா மோசே, நான் உன்னைய பார்வோன் கிட்ட அனுப்ப போறேன். பார்வோன் கிட்ட நான் எப்படி போக முடியும்? நானே திக்குவாயி மந்தவாயி நான் எப்படி போவேன்னு கேட்டிருப்பாரு. அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? அப்போ ஏன்னா அவருக்கு எல்லாம் மறந்து போச்சு. அவர் கற்ற கலைகள் மறந்து போச்சு. அவர் எகிப்துல பிரம்மாண்டமான பில்டிங்கை கட்டும் போதெல்லாம் அவர் கூட இருந்தாரு, பார்த்தாரு. எல்லா கட்டுமான பணிகளையும் கண்ணார கண்டவர், எல்லாத்தையும் கற்று தேர்ந்தவர். ஆனா மாமாவோட 40 வருஷம் ஆடு மேய்க்கிற அனுபவத்துல எல்லாத்தையும் மறந்து அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான் அவருக்கு தெரிஞ்சது. சரியா? ஆமாவா இல்லையா? இப்ப அவர் கையில என்ன கோல் இருக்கு? கோலு தான் இருக்கு. அது கோலு தான். அந்த கோலை வந்து ஆண்டவர், இது எப்படி முடியும் ஆண்டவரு? மோசே உன் கையில என்ன இருக்கு? கோல் ஆண்டவரு, கீழே போடாத அப்படின்னாரு. கையில உள்ள தன்னுடைய கோலை ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு கீழே போடுறார். கீழே போட்ட உடனே அது என்னவா மாறுது? ஆமா, என் கையில இது வெறும் கோலை தானே இருந்துச்சு, எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னாரு. அப்போ அற்புதங்களை
தன் சொல்ல கேட்டு தன்னுடைய கரத்துல இருந்தத தன்னுடையதை தூக்கி கீழே ஆண்டவருக்கு சொன்னாருன்னு போடும்போது அது கோலா இருந்தாலும் அங்க ஆண்டவருடைய வல்லமையும் அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றலும் அந்த கோளுக்குள்ள இறங்கியது. கண்ணார பார்த்தாரு. அந்த கோல் மூலமா என்ன அற்புதம் நடக்குது. அது சாதாரண கோல் இல்லையா, தேவன் இது மேஜிக் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மேஜிக் ஸ்டிக் அவருக்கு வந்து இதை போட்டா அற்புதம் நடக்கும், இதை நீட்டினா அற்புதம் நடக்கும், இதை வச்சு தொட்டா அங்க தண்ணி ரத்தமா மாறிடும். அப்படி ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய மேஜிக் ஸ்டிக்கா அவரோட கண்ணுக்கு ஆண்டவர் அதை காட்டினார். ஆமென். அதனால அந்த கோளுக்கு எப்படி வல்லமை இருக்கு அப்படின்னு தெரியும், அப்படிதானே? அப்போ வந்து கை ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவரே அப்படின்னு, இன்னுமா நீ தயங்கிட்டு இருக்க, உன் கோலை வந்து உன் மடியில போடு, உன் கைய வந்து உன் மடியில போடு. கைய மடிக்கல போட்டா கையெடுத்து பார்த்தா குஷ்டம் வந்துட்டு, குஷ்டம் வந்தவங்க பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்படணும், சபிக்கப்பட்டவங்க. என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருப்பாரு. கையை திரும்ப உள்ள போடு. கையை போட்டா கை என்னவாச்சு? சரியாயிடுச்சு. அப்போ என்னால செய்யக்கூடாத வல்லமை எது இருக்கா? ஒன்று உண்டா மோசே? இல்லை ஆண்டவரே, உம்மால எல்லாம் செய்யக்கூடும். அப்ப இந்த கோளுக்கு தனி பிராக்டிஸ், அவருடைய கரத்துக்கு தனி பிராக்டிஸ். ஆண்டவர் மோசேக்கு எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்துல கற்றுக் கொடுத்திருந்தார். அதனாலதான் மோசே தைரியமா போய் என்ன செய்தாரு? கைய நீட்டினாரு, ஓங்குனாரு, அங்க அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு நம்மளுக்கும் ஆண்டவர் நம்மளுடைய தாளந்துகளை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். என்ன இருக்கு? போடு கீழே. உன் கையில நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். உனக்கு உன்னோட கையில அபிஷேகம் இருக்கு, உன்னோட கோல், அந்த கோலில என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. நீ போய் அற்புதமா உன்னோட சூழ்நிலையில, உன்னுடைய தடைகளுக்குள்ள, உன்னுடைய கடினமான பிரச்சனைக்குள்ள வழியே திறக்க முடியாது, எல்லாம் முடிஞ்சு போயிட்டுன்னு நினைக்கிற அந்த சூழ்நிலைக்கு மேரா உன் கையை நீட்டு, உன் கோலை ஓங்கி உன் கையை நீட்டு. அது எவ்வளவு பெரிய மகா சமுத்திரமாய் இருந்தாலும் அது பிளந்து வழிய விடும். என்ன இதுக்கு போய் கைத்தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே? விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். நம்ம என்ன செய்யணும்? நீதான் உன் குடும்பத்துக்கு மோசே, நான் தான் என் குடும்பத்துக்கு மோசே. அப்போ சரி, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட வந்து ஏன் ஜெபிச்சிட்டு இருக்க? ஜெபிச்சதெல்லாம் போதும், உன் ஆக்ஷனை காட்டு. நான் உனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டேன், போதும். என்கிட்ட வந்து முறையிட்டது, என்னால எதுவும் செய்ய முடியாது. நீ போய், ஏன்னா 10 வாதம் நடந்துச்சு. இந்த கோலால என்ன காரியம் எல்லாம் அங்க நடத்தினாரு ஆண்டவர், எவ்வளவு பெரிய காரியங்களை வந்து செய்தாரு. அதனாலதான் புறப்பட்டே வந்திருக்காங்க. இன்னும் வந்து என்கிட்ட வந்து நீ முறைக்கிட்டே இருக்கியா? முறையிட்டதெல்லாம் போதும், போய் செயல்ல ஆக்ஷன்ல காட்டு, உன் செயல்ல அதை காட்டு அப்படின்னு சொன்னாரு. அப்ப என்ன செய்தாருங்க? மோசே கைய ஓங்கி என்ன செய்தாரு? ஆமா. அப்போ நம்ம கையில உள்ள சின்ன காரியத்தை நம்ம கொடுக்கும் போது நமக்கு வந்து அது வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்கும், அப்படிதானே? இப்போ வந்து யாத்ராகமம் 4:6, சரி, அது நான் உங்களுக்கு சொல்லி